வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு தங்கத்தால் ஆன எருக்கம்பூ மாலை அணியும் சுவாமி ஐயப்பன். விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிற எருக்கம்பூ மாலை வேறு எந்த கடவுளுக்கும் அணிவிக்கப்படாத நிலையில் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு தங்கத்தில் செய்யப்பட்ட எருக்கம்பூ மாலை அணிவிக்கப்படுவது மிகவும் ஆச்சரியகரமான விஷயமாகும். இதையடுத்து ஐயப்ப சுவாமிக்கு எதற்காக அவ்வாறு அணிவிக்கப்படுகிறது என்றும் எருக்கம்பூ மாலையின் சிறப்பு குறித்தும் பார்க்கலாம். விநாயகர் எளிமையான கடவுளாக இருப்பதுடன் அவருக்கு மிக எளிதில் கிடைக்கும் புல் பூ போன்றவற்றை சமர்ப்பித்தாலே அளவில்லாத மகிழ்ச்சியும் அடைந்து எல்லையில்லாத இன்பத்தை வழங்குவதால் தான் விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளை எருக்கம்பூ மாலை அணிவிக்கப்படுது. விநாயகருக்கு வெள்ளெருக்கம்பூ சமர்ப்பித்தால் காரிய தடைகள் நீங்கும். எருக்கம்பூ சூரிய கிரகத்திற்குரியது. அனைத்து எதிர்மறை சக்திகளை போக்கும் வல்லமையும் கொண்டதோடு பயத்தை ஒழித்து தைரியத்தை கொடுக்கும் தன்மை கொண்டதாகவும் இருக்கு. அதனால தான் விநாயகரை போன்றே சூரியனுக்கும் எருக்கம்பூ உகந்ததாக இருக்கு. மேலும் சூரியனார் கோவில், திருமலங்குடி போன்ற கோவில்களிலும் வெள்ளருக்கு ஸ்தல விருட்சமாக இருக்கு. அதுபோல ஐயப்பனுக்கும் சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு சுவாமி ஐயப்பனுக்கு ஆபரணங்கள் அணிவிப்பதற்காக பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவான பரணப்பெட்டி, வெள்ளிப்பெட்டி, கொடிப்பெட்டி என்று 3 பெட்டிகள் தலை சுமையாக கொண்டு செல்லப்படும். அந்த 3 பெட்டிகளில் திருவாபரணப்பெட்டி மட்டும்தான் ஐயப்ப சன்னதிக்கு செல்லும். அந்த பெட்டிக்குள் திருமுக கவசம், சூரிகைகள், யானை, புலி விக்கிரகம், வலம்புரி சங்கு, பூர்ண புஷ்கலா தேவியர் உருவம், பூக்கள் வைப்பதற்கான சங்கத்தட்டு, நவரத்தின மோதிரம், சரப்பளி மாலை, நவரத்தின மாலை, தங்க இதழ்களாலான வில்வ மாலை ஆகியவற்றுடன் தங்கத்தாலான எருக்கம்பூக்களான மாலையும் வைக்கப்பட்டிருக்கும். அதனால் ஐயப்ப சுவாமிக்கு எருக்கம்பூ மாலை விசேஷமாக கருதப்படுது. எளிய பொருட்களையும் ஐயப்ப சுவாமி ஏற்றுக்கொள்வார் என்பதை தெரிவிக்கும் விதமாக எருக்கம்பூ மாலை அணிவிக்கப்படுது. வெள்ளெருக்கம் செடி மற்றும் வெள்ளெருக்கம் பூமாலை இருக்கும் இடங்களில் ஐஸ்வர்யங்கள் ஏற்படும் என்று சாஸ்திரங்களும் புராணங்களும் கூறுது. நவரத்தினங்களும் பொக்கிஷங்களும் தெய்வ உருவங்களும் புதைந்திருக்கும் இடங்களிலேயே வெள்ளெருக்கம் முளைக்கும் என்பதும் ஐதீகம். விநாயகரை போன்று சுவாமி ஐயப்பனுக்கும் வெள்ளெருக்க மாலை பிடித்தமானது என்பதை இந்த வீடியோ மூலம் ஷேர் செய்து மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.